நாம் நினைப்பதற்கு மாறாக ரூபாய் நோட்டுகள் காகிதத்தால் ஆனவை அல்ல. இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் பருத்தி கழிவால் உருவாக்கப்படுகின்றன. இந்தியாவில் 18ஆம் நூற்றாண்டில் காகித ரூபாய் புழக்கத்தில் இருந்தது. அப்போது இந்துஸ்தான் வங்கி, வங்காள வங்கி, பம்பாய் வங்கி, சென்னை வங்கி ஆகிய 4 தனியார் வங்கிகள் தான் காகித ரூபாய்களை அச்சிட்டு வெளிவந்தன. 1861ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அரசு மட்டுமே காகித ரூபாய்களை வெளியிடலாம் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டு தனியார் காகித ரூபாய்கள் தடை செய்யப்பட்டன. நாட்டின் அதிகாரப்பூர்வ முதல் காகித ரூபாயை மத்திய ரிசர்வ் வங்கி 1938ஆம் ஆண்டு ஜனவரியில் வெளியிட்டது. அந்த 5 ரூபாயில் பிரிட்டன் மன்னர் 4ஆம் ஜார்ஜின் படம் இடம்பெற்றிருந்தது. மத்திய ரிசர்வ் வங்கி இதுவரை அச்சிட்டதிலேயே அதிகபட்ச மதிப்பு கொண்டது 10,000 ரூபாய் நோட்டு. அது 1938, 1954ஆம் ஆண்டுகளில் அச்சிடப்பட்டது. ஆனால் இடையில் இவை மதிப்பற்றவையாக அறிவிக்கப்பட்டன. 1934இல் இயற்றப்பட்ட ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி 10,000 ரூபாய்க்கு மேல் காகித ரூபாய் நோட்டை அச்சிட முடியாது என்ற சட்டம் வந்தது. மக்களின் பொது புழக்கத்துக்காக 500 ரூபாய் நோட்டு 1987ஆம் ஆண்டும், 1000 ரூபாய் நோட்டு 2001ஆம் ஆண்டும் வெளியிடப்பட்டன. 1957இல் தான் இந்திய நாணயங்கள் 100 பைசாக்களாக கொண்ட 1 ரூபாய் என மாற்றப்பட்டது. அதற்கு முன் 16 அணாக்கள் தான் 1 ரூபாய். 1 அணா என்பது 4 பைசாக்களுக்கு சமம். 75, 150, 1000 ரூபாயிலும் நாணயங்கள் இருக்கின்றன. 2010ஆம் ஆண்டில் பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாட மேற்கொண்ட மதிப்புகளில் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் இவை பொது பயன்பாட்டுக்கானவை அல்ல. 2011ஆம் ஆண்டு நாணய சட்டத்தின்படி 1000 ரூபாய் வரையிலான மதிப்பில் நாணயங்கள் வெளியிடலாம். ஒவ்வொரு ரூபாய் நோட்டின் இடது கை பக்கத்தில் தூக்கலாக செதுக்கப்பட்ட ஏதாவது ஒரு வடிவம் இருக்கும். 1000 ரூபாயில் வைரம், 500 ரூபாயில் வட்டம், 100 ரூபாயில் முக்கோணம், 50 ரூபாயில் சதுரம், 20 ரூபாயில் செவ்வகம், 10 ரூபாயில் எந்த வடிவமும் இருக்காது. இந்த வடிவங்களை தடவி பார்த்தே பார்வையற்றோர் ரூபாயின் மதிப்பை அறிகின்றார்கள். நாசிக், தேவாஸ், மைசூர், சல்பானி ஆகிய 4 இடங்களில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் அச்சகங்கள் உள்ளன. மும்பை, நொய்டா, கொல்கத்தா, ஹைதராபாத்தில் உள்ள நாணய சாலைகள் நாணயங்களை உருவாக்கப்படுகின்றன. எந்த நாணய சாலையில் நாணயம் உருவாக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக நாணயத்தின் ஆண்டுக்கு கீழே டெல்லி என்றால் புள்ளி, மும்பை என்றால் வைரம், ஹைதராபாத் என்றால் நட்சத்திரம், கொல்கத்தா என்றால் அடையாளம் எதுவும் இன்றி இருக்கும்.